இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் சாட்சி எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊழியர்களுடைய சாட்சி எப்படி இருக்கு? ஊழியக்காரங்கன்னு பேரு தான் ஊழியக்காரங்க. நம்மள அதை வேற மாதிரியும் சொல்ல முடியாது. ஊழியக்காரங்கன்னு பேர் வச்சிடறாங்க. கிறிஸ்தவர்களின் மத்தியில் சாட்சி கெட்டு கிடக்கிறது. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலே நம்முடைய சாட்சி கெட்டு கிடக்குது. நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு எவ்வளவு நியூஸை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஊழியக்காரங்க ஒரு பக்கம் சாட்சியை கெடுத்துக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் விசுவாசிகள் சாட்சியை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு என்ன ஆகி போயிடுச்சு? மேடை ஏறினா போதும் அவங்களுடைய பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருக்கிறது. என்னங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? மேடை ஏறினா போதும், யூடியூபை திறந்தா போதும், மீடியாவை திறந்தா போதும், டிவியை பார்த்தா போதும், அவங்க பிரச்சனையை தான் அவங்க வைப்பாங்க. வந்து புல்ஃபிட்ல அவங்களுடைய தேவையை தான் அவங்க வந்து வைப்பாங்க. அவங்களுடைய பொருளாதார காரியம், ஃபினான்ஷியல் காரியம், இதே தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப நம்ம எதை ப்ரொஜெக்ட் பண்றோம் இன்னைக்கு? யாரை ப்ரொஜெக்ட் பண்றோம் இன்னைக்கு? ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணதான இந்த உலகத்தில் இருக்கிறீங்க. யூ ஆர் மேட் ஃபார் a மிஷன். நீங்க ஒரு வேலைக்காக, ஒரு பணிக்காக நான் உங்களை அமர்த்தி இருக்கும்போது, அனுப்பி இருக்கும்போது, நீங்க ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்குங்கன்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க சொந்த ஜோபை நிரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க சொந்த ஜோல்னா பையாது, உங்க சொந்த பைய பர்சன் நிரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க சொந்த பேங்கை நீங்க நிரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. சாட்சி நாரி கிடக்கு இன்னைக்கு ஊழியக்காரங்கன்னு பேர் சொல்லி. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு குறையே இல்லை. பார்த்திருக்கீங்களா? அமாவாசை இரவு ஜெபம் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு அமாவாசை. ஏன்னா அந்த பிசாசு அமாவாசை அன்னைக்கு தான் வருமா, அன்னைக்கு தான், அந்த அமாவாசை அன்னைக்கு தான் ஓட்டுவாங்களா இவங்களும் போய் அதே நேரத்தில். தேவையாது மாநாடு, இன்ப பேரு பெருவிழா, தமிழ்ல வருது எல்லாம். இத்தனை நாட்கள் உபவாசம், இத்தனை நாட்கள் இங்க வந்து தங்கி இருந்து நீங்க ஜெபத்தை செஞ்சுக்கிட்டு போங்க. இங்க வந்தீங்கன்னா அது நடக்கும், இங்க வந்தீங்கன்னா இது நடக்கும். இன்னைக்கு விசுவாசிகள் சபையில மசாலா கலந்த ஒரு ஆராதனை எதிர்பார்க்கிறாங்க. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? சபையில மசாலா வேணுமா இருக்கும். இவ்வளவு நாள் வெளியில சினிமால தான் அவனுக்கு மசாலா வேணுமா இருந்துச்சு. காமெடி வேணும், ரொமான்டிக் வேணும், சண்டை வேணும், பாட்டு வேணும், கூத்து பாட்டு வேணும், குத்து பாட்டு வேணும், டான்ஸ் வேணும் சினிமால. இன்னைக்கு சபையில வந்து எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விசுவாசிங்க அதுதான் வேணுமா இருக்கு. சாட்சி கெட்டு போய் கிடக்கு. சர்ச்சில் யார் வந்து டான்ஸ் ஆடுறா தெரியுமா? மைக்கேல் ஜாக்சன் வந்தாச்சு. மைக்கேல் ஜாக்சன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு டர்ன்றான் ஒருத்தன். சபையிலங்க, சபையில நான் சொல்றது மேடையில இந்தா 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 இந்தான்றான் அந்த டான்ஸ் போட்டுக்கிட்டு. மசாலா வேணுமா உங்களுக்கு? ஆன்லைன்ல பாக்குறீங்களே, உங்களுக்கு சர்ச்சில் மசாலா வேணுமா? டான்ஸ், கூத்து, பாட்டு, அதை நிறைவேற்றுறதுக்கு சில ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா வாலிபர்களை அப்படியே இழுக்கணுமா, சுண்டி வாலிபர்களை இழுக்கணும். இந்த மாதிரி கூத்து பண்ணீங்கன்னா ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக மாட்டோம். வைத்திஸ் கொலவெறிய சபையில பாடுறான், ஆனா வேர்டை மட்டும் வேற மாத்தி. வைத்திஸ் கொலவெறி தெரியாத மாதிரி பார்க்காதீங்க. என்ன வைத்திஸ் கொலவெறி எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு அது. அத ஒரு தம்பி அந்த லிரிக்க டியூன் அப்படியே இருக்கு, லிரிக் மட்டும் ஒரு கிறிஸ்டியனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அதை ஒரு வாலிப கூட்டத்தில் பாடுறாப்புல. தேவையா இது? சினிமா பாட்டு எப்படி இருக்கோ அதே போல இவருடைய பாட்டுங்குது.
எப்படி பேக்ரவுண்டோ அப்படியே இங்க இருக்கு, எப்படி டான்ஸோ அப்படியே இங்க இருக்கு. எங்க போச்சு சாட்சி? மசாலா எதிர்பார்க்கிறோம் எங்க? சர்ச் சர்வீஸ்ல. இப்போ வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம். நம்ம பாஸ்டர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பர்டன், எல்லா ஜனங்களும் எனக்கு வேணும், எல்லா ஜனங்களும் வேணும். சின்ன பசங்க வேணும், வாலிப பசங்க வேணும், பெரிய பசங்க வேணும், லேடி பெண்மணிகள் வேணும், ஆண்கள் வேணும். எல்லாரையும் நம்ம கலந்து சர்ச்சில் வைக்கிறோம்ல, எல்லாருக்கும் ஏற்ற மசாலா போடணும். அதனால நான் என்ன பண்றேன், இங்க சர்ச்சில் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட சர்ச்சில் ஃபேஷன் ஷோவும் பண்ணாங்களாம். என்ன கூத்து பண்ணாங்கன்னு தெரியல, நான் பார்க்கல. சொல்லாமா, we are projecting Jesus. நான் இயேசுவை ப்ரொஜெக்ட் பண்றேன், நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேன், இயேசுவை நான் காட்டுறேன். எப்படி காட்டுறேன்? ரொம்ப முக்கியம். என் சாட்சியின் மூலமாய் நான் காட்டணும், என் பரிசுத்த சாட்சியின் மூலமாய் நான் காட்டணும். சர்ச்சில் பாடல் முக்கியம், ஆராதனை முக்கியம், ஒரு 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 சின்ன டான்ஸ் முக்கியம். ஆனா அளவுக்கு மீறக்கூடாது. நமக்கு ஒரு லிமிட் இருக்கு. அங்க டப்பாங்கு மாதிரி பாடக்கூடாது. என்ன சின்னது குத்துப்பாட்டுக்கு ஆடுறோம் பாருங்க, அந்த மாதிரி வெறி ஏறி ஆடக்கூடாது. அங்க ஒரு அசைவு முக்கியம், ஒரு ஆராதனை முக்கியம், கையை உயர்த்தி ஆராதிக்கிறது முக்கியம். சுவாசமுள்ள யாவம் கர்த்தரை துதிப்பதாக சொல்லும் போது நம்ம எப்படி ஸ்டாச்சுவா நின்றுட்டு ஆராதிக்கணுமா? சுவாசமுள்ள யாவம் இல்ல, ஒரு அசைவு முக்கியம், ஒரு சின்ன மூமெண்ட் முக்கியம். அதுக்குன்னு சொல்லி மசாலா வேணுமா சர்ச்சில்? ஊழியக்காரன் நம்ம கவனமா இருக்கணும், ஒவ்வொரு செயலிலும் கவனமா இருக்கணும். விசுவாசிகள் என்ன பண்றாங்க? இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தான் போறாங்க, ஈர்க்கப்படுறாங்க. ஏன்னா இந்த உலகத்தினால அவங்க எல்லாரும் கரப்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்தது எல்லாமே சினிமா, அவங்க பார்த்தது எல்லாமே இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்டவங்க தான், அவங்க பார்த்தது எல்லாமே வன்முறை தான். அதனால யார் இங்க சர்ச்சில் யார் காமிக்கிறான்? அந்த பாட்டுக்காரன் இதை காமிக்கிறான், இந்த ஆராதனைக்காரன் இதை காமிக்கிறாங்க, இந்த பிரசங்கி இந்த மாதிரி பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கத்திலையும் இன்னைக்கு மசாலா, பிரசங்கத்திலையும் வேணுமா இருக்கு. வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பானதை பண்ணக்கூடாது. ஒரு டிஃபரன்ஸ் வேணும், ஒரு டிஃபரண்ட் வேணும். நம்ம ப்ரீச்சிங்ல ஒரு வித்தியாசம் வேணும். அதுக்குன்னு சொல்லி தப்பான உபதேசத்தை பண்ண போகக்கூடாது, தப்பா இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது வேத வாக்கியத்தை. அல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்களா? எப்படி நம்ம சாட்சியின் மூலமாய் அவரை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நம் சாட்சி ரொம்ப 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 அவசியம். அவர்கள் தன்னுடைய ஒற்றுமையினால் தங்கள் சாட்சியை காத்து கொண்டார்கள், ஒற்றுமை தக்க வைத்துக் கொண்டார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். நம்முடைய சாட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கணும்.